அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10/10/2023 முதல் 16/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகின்றன என்பதை லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய 4 கிரகநிலைகளும் இதை உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் புதனுடன் இணைந்து சூரியன், சந்திரன் மற்றும் மோட்சக்காரகரான கேது போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு தருணமாக கனவில் கண்டவை எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரும் தருணமாக 10/10/2023 முதல் 16/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நவகிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு நன்மையும் அதீதமாக தரக்கூடிய முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் இருப்பது பெரிய அளவிற்கு சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. சுக்கிரன் மிக வலுவாக சிம்மராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியாக எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளை விழிப்புணர்வுடன் மேற்கொள்ளும் போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. ஆனால் இந்த தருணத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் துலாம் ராசியில் சென்று சஞ்சரிக்க போகிறார். 15ஆம் தேதி வரை அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த வாரம் முழுவதுமே கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்ற போகிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது புதனுடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கிறாருங்க. புதன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமானது மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மன நிறைவாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உச்சம் பெற்ற புதன். அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதற்கு முன்னதாக நிறைந்த நன்மைகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றப் போகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இதையே பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தில் மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேதுவும் உச்சம் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இது மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3 கிரகநிலைகள் வாரத்தின் துவக்கத்தில் இணைந்து சஞ்சரிக்கும் போது சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 4 கிரகநிலைகள் இந்த இடத்தில் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சந்திரன் சிம்மம், கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி சந்திரனின் அமைப்பும் மிக வலுவாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சூரியன், புதன் மற்றும் மோட்சக்காரகரான கேது இவர்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. இப்படி 4 கிரகநிலைகள் உச்சம் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தில் துலாம் ராசியில் பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. புதிய நிலம், வீடு, மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றப் போகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குருவின் பார்வை மிக அதீதமாக செவ்வாய்க்கு கிடைப்பது பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய விருப்பங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஜீவன
சுகஸ்தானக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. தனது சொந்த ராசியான மகர ராசியில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியால் பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது. பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்திலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் ராகு வலுவாக மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிப்பது பல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு அமர்ந்திருப்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. ராகுவின் அமைப்பும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரை பார்க்கிறாருங்க. மோட்சக்காரகருடன் 4 கிரக நிலைகள் ஒரே ராசியில் சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் பல சிரமங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள் போன்ற அனைத்துமே மறைந்து நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் இந்த வாரத்தில் கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த விஷயங்கள்ல அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது, அதே சமயம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதையும் பார்க்கலாம். நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும்போது இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க புதன். அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியன், சந்திரன் உட்பட பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது விரயத்திலிருந்து விலகி அதீத நன்மை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகும். நினைத்த காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பின்னடைவு, ஏமாற்றம், அக்களிப்பு போன்ற அனைத்தும் விலகி எதை செய்தாலும் புதிய உற்சாகத்துடன் தொல்லை இல்லாமல் மிக விரைவாக புத்துணர்ச்சியுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. இதுவரை இருந்து வந்த பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுகிறதுங்க. வீண் விரய செலவுகள் கட்டுக்கொள்வதும், மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது லாபத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, உடல், உள்ளம் உள்ளிட்ட அனைத்து விதமான விஷயங்களிலும் இருந்த சிரமங்கள் அனைத்தும் விலகுகிறது. நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகுந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. புதிய நிலம், வீடு, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மூத்தோவர்களின் ஆசீர்வாதம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புத வாரமாக இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. இப்படி பல விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதி விரயத்தில் இருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சந்திரன் மற்றும் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய புதனும் சஞ்சரிக்க போகின்றன. எனவே விரயஸ்தானத்திற்கு மாறுவதால் இந்த வாரத்தின் இறுதியில் கடைசி நேரத்தில் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற அனைத்தும் சாதகமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.